السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கருணையை சோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்துவிட்டு வந்திருக்கின்றான், மனிதர்களை கெடுப்பேன் என்பதாக. வலஉதில்லன்னஹும், நிச்சயமாக அவர்களை நான் கெடுப்பேன், வழிகெடுப்பேன் என்று அவன் சபதமிட்டுத்தான் வந்திருக்கின்றான். அதனால் அந்த இப்லீஸ் மனிதனிடத்திலே ஏதேனும் ஒரு ரூபத்திலே வந்து ஏதேனும் ஒரு விஷயத்திலே அவனை வழிகெடுத்துக் கொண்டேதான் இருப்பான். எந்த வணக்கத்தையும் அவன் சரியாக செய்ய விட மாட்டான். தொழுகையிலே தக்பீர் கட்டிவிட்டால் தான் உலகத்திலே நாம் மறந்த அத்தனையும் நினைவு வரும். அது மாதிரி தான் எல்லா வணக்கத்திலேயுமே. அதுபோன்று பொருளாதார விஷயத்திலே இப்லீஸ் மனிதர்களை 4 விதங்களிலே வழிகெடுக்கிறான் என்பதாக அறிஞர் ஒரு மக்கள் எழுதுகின்றார்கள். பொருளாதாரம் என்பது மிக அவசியமானது. இந்த பொருளாதாரத்தை தேடுகிற நேரத்திலே, அதை செலவு செய்கிற நேரத்திலே இப்லீஸ் ஆகிறவன் மனிதனிடத்திலே 4 விதங்களில் அவன் வழிகெடுக்கின்றான். தல்பீஸ் இப்லீஸ் என்ற கிதாபிலே அறிஞர் மக்கள் எழுதுகின்றார்கள். சொல்றாங்க, தல்பீசு இப்லீஸ அலா ஸஹாபில் அம்வாலி ஃபி அர்பாத்தி உமூரின், செல்வந்தருடைய விஷயத்திலே இப்லீஸ் ஆகிறவன் 4 விஷயங்களை கையாளுகின்றான். முதலாவதாக சொல்றாங்க, ஃபி கஸ்பில் மாலி ஹத்தா லா யுபாலு அமினல் ஹலாலி ஹுவ அமினல் ஹராம். பொருளாதாரத்தை தேடுகிற நேரத்திலே இது ஹலாலான முறைதானா அல்லது ஹராமான முறைதானா என்பதை மனிதர்கள் கவனிக்காமல் செல்வத்தை தேடுவார்கள். இது இப்லீஸ் மேற்கொள்கின்ற முதலாவது வழிமுறை. பொருளாதாரத்தை தேட வேண்டும், மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது. நீங்கள் தொழுகை நிறைவேற்றிவிட்டால் பூமியிலே பரவி சென்று ரிஸ்கை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். உணவை தேட வேண்டும், ரிஸ்கை தேட வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அக்கல அஹதுன் தாமன் கத்துன் அஃதல மின் அமலி பீதிஹி, உழைத்து உண்ணக்கூடிய உணவை விட உயர்ந்த உணவை உங்களில் யாரும் உண்ண முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால உழைக்க வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ஹலாலான வழியா என்பதை கவனிப்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யத்தி அலன்னாஸி ஸமான், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வாழுகின்ற மக்கள் அந்த பொருளாதாரம் என்பது ஹலாலான வழியிலே வருகிறதா அல்லது ஹராமான வழியிலே வருகிறதா என்பதை அவர் பொருட்படுத்த மாட்டார்கள்.
லா இபாலியுல் மர்உ மின் ஹலாலி மின் ஹராம். இது ஹலாலான வழிதானா அல்ல ஹராமான வழிதானா என்பதை அவர் சிந்திக்க கூட மாட்டார், கவனிக்க கூட மாட்டார். எனக்கு தேவை காசு, அவ்வளவுதான். அது எந்த வழியா இருந்தா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை காசு. அதுக்கு என்ன செய்வாங்க, விளக்கங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க என்பதாக சொல்லி செய்யணும். அந்த பொருளை ஹலாலாக ஆக்குவதற்கு என்ன வழியோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, இப்லீஸ் மனிதர்களை பொருளாதார விஷயத்திலே முதலாவது எப்படி வழிகெடுப்பார் என்றால், இது ஹலாலா ஹராமா இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நீ உருப்பட முடியாது, முன்னேற்றத்துக்கு வர முடியாது. நமக்கு தேவை காசு, அவ்வளவுதான். சர்வசாதாரணமாக ஒரு இடத்துக்கு நாங்க ஒரு வேலையா ஒருத்தரோட போயிருந்தேன். போயிருக்கும் போது அவர் சொல்றாரு, என்னோட வந்தவர் சொல்றாரு, அவர்கிட்ட சொல்றாரு, பாய் நம்ம வந்து ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துடலாம், நீ 1% கொடுத்தா போதும் பாய். அவர் சொல்றாரு, ஒரு மாசம் ஒரு 10 ரூபா கொடுத்துருங்க போதும், ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருவோம், நீங்க வியாபாரத்தை டெவலப் பண்ணுங்க. யதார்த்தம் சொல்றாரு. நான் சொன்னேன், நீங்க இப்படி சொல்லக்கூடாதுங்க. என்ன இப்படி சொல்றிய, கொடுக்கறது 1 கோடி ரூபா கொடுக்குறோம், நம்ம சும்மா 10 ரூபா தான் கேட்கிறோம். அப்புறம் நம்மளும் சும்மாவும் கொடுக்க முடியாதுல, நம்ம அந்த பணத்தை சும்மாவும் வச்சுக்கிற முடியாது, நம்ம சும்மாவும் கொடுக்க முடியாது. ஏதோ அவங்க அதை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சா ஒரு வியாபாரத்தை பெருக்கிக்கலாம், ஏதோ நமக்கு ஒரு சின்ன வருமானம் வந்த மாதிரி ஆகி போயிடும் என்பதாக அவர் அதுதான் விளக்கம் சொல்றாரு. தவிர நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஜி வியாபாரத்துக்கு வட்டிக்கு மத்தியில ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன தெரியுமா, நீங்க கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, அந்த பணத்தை பெற்றுக்கொண்டவர் நான் உனக்கு இவ்வளவு தருகிறேன் என்பதாக அவர் சொல்லிவிட்டால் அது வியாபாரம் கூடும். வியாபாரத்துல பல வகையா இருக்குது. பார்ட்னர் போட்டு வரவு சொல்ல பார்க்கறது ஒண்ணு இருக்கு. சில இடங்கள்ல வந்து அவங்க என்ன செய்வாங்க, பணத்தை என்ன செய்வாங்க, அவங்க நிறைய முதலீடு போட்டிருப்பாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க வரவு சொல்லலாம் காமிக்க முடியாது, எங்களுக்கு அது பெரிய சிரமம் இருக்கு, ஆனா உங்களுக்கு நாங்க மாசம் இவ்வளவு தரோம்னு அவங்க சொல்றாங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்களா என்ன செய்வாங்க, எங்களை சட்டம் வந்து நான் வந்து பத்தமா கேட்டேன். ரியல் எஸ்டேட் பண்றவரை என்ன செய்யணும், நண்பர் ஒருத்தர் அவர் என்ன சொல்றாரு, ஏமா பணத்தை வாங்கிடுவார், உங்களுக்கு இவ்வளவு தந்துடுவேன், நான் தந்துடுவேன்வா, ஏன்னா நான் உங்களுக்கு உறவு சொல்ல காமிக்க முடியாது. அது என்ன பிரச்சனைன்னா, போய் என்ன செய்ய முடியும், சில பேருக்கு வந்துட்டு என்ன செய்ய இடத்த போய் காமிக்க கூட்டு போகும், அவர் வாங்க மாட்டார், அந்த கணக்கு எழுதி வச்சிருக்கார், இதுக்கு கூட்டு போனாங்க 2000 ரூபா ஆச்சு. இதை பணத்தை கொடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னங்க நீங்க அவரை கூட்டு போனங்கிறியே இவரை கூட்டு போனங்கிறியே, யாரும் இடத்த வாங்கின பாட்டு ஒரு செலவு கணக்கா இது வச்சிருக்கிய அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, பணம் கொடுத்தியா கொடு, உனக்கு வந்து மாசம் இவ்வளவு தந்துடுவேன், இத்தனை பிரச்சனை உனக்கு நான் தந்துடுவேன் வாங்க அவர் சொன்னார். இது சரியா வாங்கினார் விசாரித்த நேரத்துலதான் ஒரு உறுதி சொன்னாங்க, அது கூடும். அப்ப நம்ம பணத்தை நம்ம கொடுத்துட்டு பணத்தை வாங்கியவர்களா, பணத்தை வாங்கினவர் எவ்வளவு தரேன்னு சொன்னாலும் அது ஹலால் ஆகும். ஆனா பணத்தை கொடுத்தவர் இவ்வளவு கொடுங்கன்னு சொன்னா அது குறைவாக இருந்தால் வட்டி ஆகும். இப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், இந்த வருடம் சொல்றேன் அப்படின்னு, அவர் சொன்னாலும் அவருக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. என்ன ஆச்சத்தை நீங்க வேற ஏதாவது சொல்லிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் உங்களை வேற விஷயமா கூப்பிட்டு வந்தேன், நீங்க தேவையில்லாத இதை வேற பேசி விட்டு சங்கடப்படுத்துறீங்க சொல்லி நான் சொல்லிட்டு வந்துடுறேன். கடைசியில வருது அவர் அதை ஏத்துக்கிற மாதிரிலாம் இல்லை, சொன்ன மேல அது சொல்றாங்களே இது தப்புல அப்படின்னு ஏத்துக்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் என்ன செய்வார், அவர் அதைத்தான் இதா இருக்காரு. என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்லீஸ் ஆகிற முதல்ல எப்படி வழிகெடுப்பா அப்படின்னா, நமக்கு தேவை வந்து பணம், அது ஹலாலா ஹராமா என்பதாக அவரே செய்வான், நினைக்க மாட்டார், அப்படி கிடப்பான். ஒன்று. இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபில் புஹ்லி பிஹி வ மனு ஹுகூகி மின ஸகாத்தி வ ஸதகத்தி, அந்த செல்வத்தில் வந்து கஞ்சத்தனத்தை ஏற்படுத்துவதை கூட அவர் வழிகெடுப்பார், அவருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனத்தை ஏற்படுத்துவார். அஷைத்தான் யாமுர்க்கும் புகழ் என்பதாக கூட ஒரு அல்லாஹ் ஒரு ஆயத்தை கூறுவான். அவன் வந்து என்ன செய்ய, கஞ்சத்தனத்தை கொண்டு உங்களை ஏவுகின்றான் என்பதான். அப்ப அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த காசை பூரா நீ கொடுத்த அப்படின்னா ஜக்காத்து சதக்காத்து செய்தால் அந்த பணம் குறைஞ்சு போயிருமே என்பதாக அவன் செய்வான். அவனுடைய உள்ளத்திலே அந்த எண்ணத்தை ஏற்படுத்தும். இது நிறைய பேர் கேட்பாங்க, ஜக்காத்து கொடுக்குற ஆளுக்கு பூரா கேட்கும், அஜத்து இந்த வருஷம் அவன் ஜக்காத்து கொடுத்துட்டோம், அடுத்த வருஷம் அந்த பொருள் கொடுக்கணுமா, கொடுக்க தான் செய்யணும்.
அப்ப இப்படியே கொடுத்துக்கிட்டு தான் குறைஞ்சு போயிருமே என்பதாக கேட்பாங்க. நம்ம ஒரே வார்த்தை பதில் சொல்றது, கொடுக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய சட்டம். கொடுத்தா பரக்க செய்வார் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். யமஹக்குல்லாஹு ரிபா யுரிபி சதக்கா. அந்த சதக்காவுக்கு சக்காத்துங்க அர்த்தம் தான். அல்லாஹ் தஆலா வட்டி அழைக்கிறான், சக்காத்தை என்ன செய்கிறான், பெருக்குகிறான், வளர்க்கிறான், அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். நீங்க சொல்லக்கூடிய வெளிரங்கமான விஷயங்கள் நம்ம பதில் சொல்ல முடியாது என்பதாக. இப்ப எப்படி வழிகெடுப்போம் அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு சக்காத்து செய்தால் நம்முடைய பொருளாதாரம் குறைந்து விடும் என்பதாக உள்ளத்திலேயே எண்ணத்தை ஏற்படுத்தி அவனை செய்வான், கஞ்சத்தனத்தை ஏற்படுத்துவான். மூணாவதாக சொல்றாங்க, அவனுடைய உள்ளத்திலே பெருமை ஏற்படுத்துவான். பெருமை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களை விட அவன் உயர்ந்தவர் என்ற பெருமை ஏற்படுத்துவான். நம்ம பெரிய பணக்காரங்க என்ன செய்வான், திமுறையை ஏற்படுத்துவான், தெனாவட்டை ஏற்படுத்துவான். புரியுதா? அப்ப அவன்கிட்ட வசதி இருக்கும், ஆனா அந்த வசதியை என்ன செய்வான், அதன் மூலமாக அவன் பெருமை அளிப்பான். இந்த உலகத்துல செல்வத்தின் மூலமாக எவ்வளவு பெருமை அளிக்கிற மக்களா இருப்பாங்க. உலகத்தில் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பிறகு என்ன செய்தாங்க, அந்த மஹல்லாவுடைய இமாமிடத்தை அவர் கேட்கிறார், அஜத்தை நம்ம வீட்டு கல்யாணத்தோட சேர்ப்பு எப்படி நல்லா இருந்துச்சு அஜி, நல்லா சிறப்பா இருந்துச்சு, கொஞ்சம் ஆடம்பரத்தை குறைத்திருந்தால் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஆடம்பரங்கள் வீண் விரயங்கள் நிறைய இருந்துச்சு, அதை குறைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படியே அவர் அடுத்து சொல்றாரு. அப்படின்னு அதை எப்படி அஜத்து வந்துக்கிட்டு ஒரு ஏழை வீட்டு கல்யாணம் மாதிரியே நம்ம வீட்டு கல்யாணத்தை நடத்த முடியும், அப்படி நடத்த முடியும், அப்படிலாம் நடத்த முடியாது சார். இப்ப நம்ம வந்துகிட்டு நம்ம கௌரவத்தை நம்ம காமிக்கணும்ல. சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவர் சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் லேசா சொல்லி அவர் கொஞ்சம் சொன்னதே வேற, அவர் இப்படியே சொல்லியிருக்காரு, உங்க வீட்டுல கல்யாணம் பண்ற மாதிரி என் வீட்டுல கல்யாணம் பண்ண முடியும் கேட்டாராம். அவர் அதான் சொல்லியிருக்காரு, ஜி எனக்கு சொன்ன விவரம் கேட்டீங்க, விவரம் சொன்னேன், இது நமக்கு தேவையில்லாது, இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாம இல்லை. சில நேரங்கள் நமக்கே அப்படித்தான் இருக்கும், பதில் சொல்ல தெரியாம எல்லாம் வாய மூடுறது இல்லை, தேவையில்லாத பிரச்சனை வேலைங்கிறக்கா வாய மூடுறது, அவ்வளவுதான். வேறு சில அவர்களே கேட்டிருக்காரு, உங்க வீடு கல்யாணம் மாதிரியா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப என்னன்னா, அந்த பணம் என்பது மனிதனிடத்திலே பெருமை ஏற்படுத்தும், ஜனாவட்டை ஏற்படுத்தும் மூலமாக இப்லீஸ் அவனை கெடுப்பார். நாலாவதாக சொல்றாங்க, அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாத வீண் விரயமான செலவுகளை செய்ய வைத்து அவனை சைத்தானை செய்வான், அழிப்பார். நீங்க எவ்வளவு வீண் விரயங்கள் செய்யத்தான செய்தோம், எவ்வளவு வீண் விரயங்கள். நேற்றோட சும்மா சொன்ன இல்லையா, அப்படியே கடன் வாங்குறவங்க அதிகமான பேர் வீண் விரயத்துக்காக தான், ஆடம்பரத்துக்காக தான் வாங்க. கடன் வாங்குறதுல என்ன சொல்லுவாங்கன்னா, 2024 கடன் வாங்கி சூசைட் பண்ணால மொத்தம் 2026 தற்கொலை பண்ணவன் 19,750 பேரும் அரசுடைய கணக்கு இந்தியாவோட. அது 3/4 பேர் கடன் வாங்கினவங்க. சரி, கடன் வாங்குறவன எதுக்கு வாங்குறான், வீடு விரயத்துக்காக ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாத வீண் விரயமான காரியங்களை செலவு செய்ய வைத்து அவனே செய்வான், ஷைத்தான் வழிகெடுப்பான். ஏன்னா வீண் விரயம் செய்யக்கூடியவர் பலா துபத்திர் இன்னல் முபத்திரக்கான இஹ்வான் ஷியாத்தின், வீண் விரயம் செய்யக்கூடிய ஷைத்தானுடைய சகோதரன். என்ன செய்யறாங்க, இந்த பொருளாதார விஷயத்துல எல்லா மனிதனுக்கும் 4 விஷயங்கள் தேவை. ஒண்ணு என்ன அப்படின்னா, அது ஹலாலா ஹராமா என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அதை கஞ்சத்தனம் செய்யாமல் சக்காத்து சதக்காக்கள் செய்ய வேண்டும். மூணாவதாக அதை கொடுத்த அல்லாஹுக்கு நன்றி செய்ய வேண்டுமே தவிர பெருமை என்பது விடக்கூடாது. நாலாவதாக சொல்றாங்க, வீண் விரயங்கள் அல்லாஹுக்கு பாவமான வழி அல்ல, அதை நாம் செலவு செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே செல்வத்துக்கு 2 கேள்வி உண்டு. பெருமானா சொல்றாங்க, 5 விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் 5 விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் எந்த அடியார்களுடைய பாதத்தை அசைக்க முடியாது. வான் மாளிகி அந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தான் என்பதற்கும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், எப்படி செலவழித்தான் என்பதற்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லணும். அல்லாஹ் தஆலா ஹலாலான முறையிலே சம்பாதித்து நற்காரியங்களை தாராளமாக செலவு செய்கிற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்கிற அனைத்து பூமியான மக்களுக்கு அவர் தொடங்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.